ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஹேண்ட்மேட் வால் கிளாக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக என்னென்ன தேவை எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கிற மாதிரி தான் பொருள் வச்சு நம்ம இன்னைக்கு வால் கிளாக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி காம்பஸ் பென்சில், ஃபெவிகாலு, அதில் கிளாக்ல இருக்கிற முள், பெயிண்ட்காக நான் கோல்டன் அண்ட் பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மேட்ச் பாக்ஸும் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மேட்ச் ஸ்டிக் தேவை. இப்போது இந்த சிம்பிளாக இதுலேயே வச்சு நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்னைக்கு வால் கிளாக்கை சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் அந்த கார்ட்போர்டில் வந்து எனக்கு எவ்வளோ சைஸில் சர்க்கிள் வேணுமோ அவ்வளோ நான் வந்து எடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சென்டரில் ஒரு ஹோல் போடணும். அதுக்காக நான் வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷுக்கு பின்னாடி இருக்கிற பேக்கில் வந்து வச்சு நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பெரிய ஹோல் வரும். அந்த பேட்ரி பாக்ஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி நான் 3 சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு நான் ஒன்றா ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். அது எது கேப் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்ரி பாக்ஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ தான் அந்த முள் அதெல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி பாக்ஸ் கூடவே வந்து 2 வந்து கொடுப்பாங்க. 2 லாக் மாதிரி கொடுப்பாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணோன்னா பேட்ரி பாக்ஸ் வந்து ஆடாது, அசையாது. ஸோ அதனால வந்து இது 2த்தையுமே நான் வந்து போட்டு நல்லாவே டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பேட்ரி பாக்ஸ் இங்கே அங்கே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதில் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து நான் பிளாக் கலர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேரும். இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என் கார்ட்போர்டை மட்டும் பெயிண்ட் பண்ணல, என் கையும் சேர்த்து தான் பெயிண்ட் பண்ணேன். இப்போ வந்து கோல்டன் கலரில் நம்ம ஒரு புது டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஐடியா வந்துச்சு. ஸோ அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வூலை வந்து கோல்டன் கலர் பெயிண்டில் ஃபுல்லாகவே டிப் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு டிசைன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து என்கிட்ட இருந்த ஏதோ ஒரு வூலை வந்து நான் எடுத்துட்டு கோல்டன் கலர் பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு நான் இது போல் வந்து அழகாக டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து அந்த முள் எல்லாத்தையுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த முள் வந்து பிளாக் கலரில் இருந்ததுனால, அவ்வளவா அந்த கார்ட்போர்டுக்கு வந்து அந்த லுக் குடுக்கல. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளையுமே நான் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இது போல் ஃபுல்லாக நான் செட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நான் பெயிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது, அது அவ்வளோ லுக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால நான் வந்து இத பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலரில் இது போல ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த நம்பர்ஸ் தான் ரெடி பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு ரோமன் நம்பர்ஸ் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்காக நான் வந்து மேட்ச் பாக்ஸில் இருக்கிற மேட்ச் ஸ்டிக்கில் இருக்கிற அந்த ஹெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அந்த பிளாக் ஹெட்டை வந்து ஈக்குவல் சைஸ்க்காக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்ஸை மிச்சம் மீதி இருக்கிற ஸ்டிக்ஸை வந்து ஈக்குவல் சைஸ்க்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பீசஸ். அதில் வந்து 2 எக்ஸு ஒரு வி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு எக்ஸை வந்து மேலே 12 நம்பருக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் இன்னொரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 9க்காக நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் 3 வந்து வச்சுருக்கேன். இந்த கீழே வந்து நம்ம 6 வைக்க போகிறோம். மிச்சம் காலியாக இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த நார்மல் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே லைன் வைஸாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு தோணுச்சு. இதுவுமே பார்க்குறதுக்கு செம்மையாக லுக் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இது போல் நான் ஃபுல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக்கும் பண்ணிக்கிறேன் இதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வந்து நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்டிக்ஸுமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிக்கும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கோல்டன் கலர் தான் பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் கலர் வந்து 1 கோட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வந்து பிரைட்டாக கலர் இருக்காது. ஸோ அதனால் 3-4 கோட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் மேலே. அப்போ தான் கொஞ்சம் கோல்டன் கலர் பிரைட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது கூடவே மேலே வந்து நான் வார்னிஷ் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். வார்னிஷ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.